விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜாமீன் வழங்கியுள்ளது. கோவில்பட்டி பொதுக்கூட்டத்தில் சட்டசபை கதவுகளை மூடினால் முதல்வர் விஜய் எலும்புகளை உடைப்போம் என பேசியதற்காக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜூலை 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் ஜூலை 22ஆம் தேதி டிஸ்மிஸ் செய்தது. இதனையடுத்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் 2வது முறையாக மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் தள்ளுபடியானது. இந்த நிலையில் தமக்கு ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கினார். எதிர்காலத்தில் முதலமைச்சருக்கு எதிராக இதுபோன்ற சர்ச்சைக்குரிய வகையில் பேச மாட்டேன் என்று மார்க்கண்டேயன் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். மேலும் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும் நாட்களை தவிர மற்ற நாட்களில் தினமும் 2 முறை ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனைகளை விதித்து உத்தரவிட்டார்.